ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் யூனிட் 2 அரித்மெட்டிக்கில் பைனரி டிவிஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா பைனரி டிவிஷனோட இனிஷியலாக வந்த 2 டிவிஷன் அல்காரிதம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் அண்ட் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பைனரி டிவிஷனோட தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் த டாபிக். இதுதான் என்னோட சினாப்சிஸ் ஆன் த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம். இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம். ஆல்ரெடி செகண்ட் வெர்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம். இது தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்துக்கு வந்து நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த வீடியோஸில் என்ன ஸ்லைட் பை ஸ்லைடாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் பார்ப்போம். ரெண்டாவது வந்து என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இன் தேர்ட் வெர்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அப்புறம் தேர்ட் வெர்ஷனோட ஹார்ட்வேர், தேர்ட் வெர்ஷனோட அல்காரிதம், தேர்ட் வெர்ஷனோட ஃப்ளோசார்ட், தேர்ட் வெர்ஷனுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸில் வரக்கூடிய இட்டரேஷன்ஸோட எக்ஸ்பிளனேஷனை பேப்பர் ஒர்க்காக பார்க்க போகிறோம். ஏன்னா லெட்ஸ் மூவ் ஆன் தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இதுதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா drawbacks of second version of division algorithm. So before going to starts to discuss the third version of division algorithm, we have to know about drawbacks of second version of division algorithm. So let's discuss about the drawbacks of the second version of division algorithm. ஸோ இதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லேருந்து தான் என்ஹான்ஸ் பண்ணி நம்ம செகண்ட் வெர்ஷனுக்கு கொண்டு வந்தோம். இருந்தாலும் வந்து செகண்ட் வெர்ஷன்லேயும் வந்து சில ட்ராபேக்ஸ் வந்து டிசைனர்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து இந்த செகண்ட் வெர்ஷனில் வந்து ட்ராபேக்ஸை முன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வேஷன்ட்டையும் ரிமைண்டரையும் வந்து நம்ம சேம் டைரெக்ஷனில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேஷன் தேவை அப்படின்றத டிசைனர்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒவ்வொரு இட்டரேஷனுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இட்டரேஷன்ஸுக்கும் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஷிஃப்டிங் அண்டு சப்ராக்ஷன் அண்டு ரீஸ்டோரிங் ப்ராசஸ் வந்து அதோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு ட்ராபேக்காக முன் வைக்கிறாங்க. ஸோ இது வந்து டிவிஷன் ப்ராசஸை கன்சிடரபுளாக ஸ்டோப் பண்ணும் வென் கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் வெர்ஷன். செகண்ட் வெர்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து ஒரு 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 100% வந்து நமக்கு ட்ராபேக் இருக்குது, நமக்கு 100% வந்து நமக்கு ஸ்லோ டவுனாக இருக்குதுன்னா இது வந்து ஒரு 90% ஸ்லோ டவுன் நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் மாடரேட்டடான ஒரு ஸ்லோ டவுன் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி செகண்ட் வெர்ஷன் மேலே ஒரு ட்ராபேக்கு டிசைனர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது சில பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படின்றது வந்து டிசைனர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. இன்னும் வந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸ் வந்து இன்னும் சிஸ்டமேட்டிக்காக வந்து ஒரு சிந்தட்டிக் அப்ரோச்சை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டிசைனர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்படியே ட்ரை பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாஷியன்ட் ரெஜிஸ்டர்ன்ற ஒரு ரெஜிஸ்ட்ரியே வந்து ஒரு ஹார்ட்வேர் பார்ட்டே வந்து இல்லாமல் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் கூட அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்டிமைஸ் பண்ணிடுறாங்க, அதாவது கம்பைன் பண்ணிடுறாங்க. இது மூலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸோட ஸ்பீடை வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்படி கொண்டு வந்து தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இந்த நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம், அதாவது இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதமில் வந்து என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ என்ஹான்ஸ்மெண்ட் இன் தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைடில். ஸோ இதில் வந்து செகண்ட் வெர்ஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்ஷனில் சில ட்ராபேக் இருக்கிறதுனால வந்து தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்துக்கு வந்துருக்குறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்டில் வந்து இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தில் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு ஷார்ட் வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவாஷியன்ட் ரெஜிஸ்டர். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெர்ஷனில் வந்து பார்த்தோம்னா குவாஷியன்ட் ரெஜிஸ்டர்னு ஒரு ரெஜிஸ்டர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பார்ட் வந்து இங்கே எங்கே இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இந்த தேர்ட் வெர்ஷனில் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் ரெஜிஸ்டர் கூட நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து குவாஷியன்ட் வந்து ரிமைண்டர் ரெஜிஸ்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நம்ம ரைட் பார்ட்டில் வந்து இந்த ரைட் போர்ஷனில் வந்து மவுண்ட் பண்ணி குவாஷியன்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணிக்கிற மாதிரி வந்து அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க இந்த சர்க்யூட்டை. ஸோ அதனோட பிளாக் டயக்ராம் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ ரெண்டாவது வந்து என்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அங்கே செகண்ட் வெர்ஷனில் பார்த்து அதே ALU அண்ட் டிவைஸ் ரெஜிஸ்டர் வந்து 32 பிட் சைஸாகவே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்ஷனில் வந்து இந்த தேர்ட் வெர்ஷனில் வந்து நம்பர் ஆஃப் ஷிஃப்டிங் சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன் ஆப்ரேஷன் ரெக்கார்ட் ஃபார் ஈச் இட்டரேஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து செகண்ட் வெர்ஷனில் பார்த்தோம்னா ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ்க்கும் வந்து பார்த்தோம்னா
இந்த ஷிஃப்டிங் சப்ட்ராக்ஷன் அதாவது அடிஷன் வந்து அடிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரீஸ்டோரிங்ன்ற ஷேப்பில் வந்து நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து இந்த ஆப்ரேஷன்ஸோட கவுண்ட்ஸ் எதில் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் இருக்கிறதுல ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் தான் நம்பர் ஆஃப் அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் எத்தனை தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்கிற நம்பர் ஆஃப் பிட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது ஃபோர்த் பாயிண்ட்டாக சொல்லலாம். சேம் டைரக்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் த ரிமைண்டர் அண்டு மவுண்டிங் த குவேஷன்ட் இன்டு த ரிமைண்டர். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ரிமைண்டரையும் குவேஷன்ட்டையும் வந்து சேம் டைரக்ஷனில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அட் த சேம் டைம் ரிமைண்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நமக்கு என்ன போடும் இங்கே மவுண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து குவேஷன்ட்டை மவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் புரியும். ஸோ சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவைசர் ரெஜிஸ்டர் வந்து எப்பவுமே வந்து செகண்ட் வெர்ஷனில் பார்த்த மாதிரி இங்கே வந்து டிவைசர் ரெஜிஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த வித சேஞ்ச் பண்ணாமல் டிவைசர் ரெஜிஸ்டர் வந்து ஸ்டேபிளாகவே வச்சிருக்க போகிறோம். அப் டு எதிரில் வச்சிருக்க போகிறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டிவிஷன் ப்ராசஸ் இருக்கும் இந்த டிவைசர் ரெஜிஸ்டரை ஸ்டேபிளாக வச்சுட்டு இருக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தோம்னா தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தோட ஹார்ட்வேர் பிளாக் டயக்ராம். இந்த ஹார்ட்வேர் பிளாக் டயக்ராமை வந்து எந்த அளவுக்கு வந்து சிந்தசைஸ்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு சிந்தசைஸ்டு டிசைனாக வந்து டிசைனர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து கிளியர் அவுட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டயக்ராமை வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அண்ட் செகண்ட் வெர்ஷனோட ஹார்ட்வேர் பிளாக் டயக்ராம் கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேரியேஷன் தெரியும். எந்த அளவுக்கு வந்து டிசைனர்ஸ் வந்து இன்னும் இந்த டிவிஷன் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வந்து இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தோட ஹார்ட்வேரை வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு சிந்தசைஸ்டு டிசைனாக வந்து உங்களுக்கு சிஸ்டமேட்டிக் வந்து ஒரு சிந்தசைஸ்டு டிசைனாக வந்து டிசைனர்ஸ் நமக்கு எப்படி ப்ரொவைட் அப்படின்ற டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் அவுட்டாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹார்ட்வேர் பிளாக் டயக்ராமோட டீட்டெயிலை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஸோ இதில் என்னென்ன ஹார்ட்வேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி வந்து ஒரு 4 பார்ட்ஸ் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா வந்து ஒரு 6 பார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா ஒரு 4 பார்ட்ஸை வச்சுக்கிட்டே வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டிசைனர்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இன்னும் ஈவன் மோர் ஸ்பீடப்போட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. என்னென்னா அந்த 4 பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 32 பிட் டிவைசர் ரெஜிஸ்டர், 32 பிட் ALU ரெஜிஸ்டர், ஒரு 64 பிட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர், ஒரு கண்ட்ரோல் பார்ட். இந்த 4 பார்ட்டை வச்சுக்கிட்டே வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸை வந்து இன்னும் ஸ்பீடப்பாக பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் மெத்தடை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிசைனர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெத்தடை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி இந்த டிவிஷன் ப்ராசஸை பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. ஸோ வழக்கம் போல தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 32 பிட் பூலியன் ரெப்ரசன்டேஷனில் தான் வந்து இங்கே நடக்கக்கூடிய எல்லா டிவிஷன் ப்ராசஸும் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே டிவிஷன் அதாவது ஷிஃப்டிங் ப்ராசஸ், அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து லெஃப்ட் ஷிஃப்டபிள், அதாவது ரிமைண்டரோட ரைட் பார்ட் அண்ட் லெஃப்ட் பார்ட் போத் ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஷிஃப்டபிளாக வந்து இங்கே ப்ராசஸ் நடக்கும். இங்கே இது ஒரு விஷயம் கவனிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தெர் இஸ் நோ டெடிகேட்டட் குவேஷன்ட் ரெஜிஸ்டர், அதாவது குவேஷன்ட் ரெஜிஸ்டருக்குன்னு ஒரு தனி ஹார்ட்வேர் பார்ட் கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை அந்த குவேஷன் ரெஜிஸ்டரை வந்து எலிமினேட் பண்ணுறது மூலமாக வந்து இன்னும் எப்படி வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸோட ஸ்பீடை வந்து அதிகரிக்கலாம் அப்படின்றத வந்து ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எப்படி பண்ணுறாங்கன்றத ஃபர்தராக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வழக்கம் போல தான் வந்து இங்கே என்ன அப்படின்னா ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து 2 பார்ட்டாக வந்து 32 பிட் ஹாஃப் பார்ட்டை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. பிரித்து தான் வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் போர்ஷன் 2 போர்ஷன்லேயுமே வந்து எந்த ஆப்பரண்ட் ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிவைடெண்ட் தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்குபை பண்ணியிருக்கோம். அதுவும் கூட வந்து ஃபர்தராக வந்து ஷிஃப்டிங் அண்டு சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் அந்த அடிஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவேஷன்ட்டை வந்து ரிமைண்டர் ரெஜிஸ்டர்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது லெஃப்ட் பார்ட்டில் வந்து ரிமைண்டரையும் ரைட் பார்ட்டில் வந்து குவேஷன்ட்டையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மவுண்ட் பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் ஆன்சரை வந்து கொண்டு வருவாங்க. அதாவது ஃபைனல் ஆன்சரை வந்து எக்ஸாக்ட் ரிமைண்டரும் எக்ஸாக்ட் குவேஷன்ட்டையும் வந்து நமக்கு கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்னும் ஸ்பீடப்பாக நடக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே நடக்கக்கூடிய அந்த இட்டரேஷன்ஸில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸை வந்து பேரலாக வந்து பேரலாக வந்து எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி என்ன பெர்ஃபார்ம் பண்ணி இந்த டிவிஷன் ப்ராசஸோட ஸ்பீடை வந்து இன்னும் வந்து ஈவன் மோர் தென் கம்பேர் டு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அண்ட் செகண்ட் வெர்ஷன் கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஈவன் மோர் அமௌண்ட்டில் இந்த டிவிஷன் ப்ராசஸோட ஸ்பீடப்போ நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் ப்ராசஸ்க்கு ஒரு அல்காரிதம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தெரியும் நமக்கு இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த அல்காரிதம் ஒரு 6 பாயிண்ட் ஷார்ட்லைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 6 பாயிண்ட் வெரி ஈஸியஸ்ட் ஒன்றா இருக்கும் உங்களுக்கு. ஸோ புக்கை பார்த்தா இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியஸ்ட்டாக வந்து உங்களுக்கு இங்கே நடக்கக்கூடிய அந்த டிவிஷன் ப்ராசஸ் வந்து எப்படி வந்து ஒரு எக்ஸாக்டாக வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வேலை வந்து நடக்குதுன்றத இந்த அல்காரிதம் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வழக்கம் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணதான் எப்பவுமே வந்து டிவைசர் வந்து டிவைட் எண்டை விட சின்னதாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்மளோட டிவிஷன் ப்ராசஸை இன்கோஹேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் 64 பிட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர் இருக்குது இல்லையா, அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். அதாவது 32 பிட் அதாவது லெஃப்ட் போர்ஷனில் 32 பிட் சைஸும் ரைட் போர்ஷனில் வந்து 32 பிட் சைஸும் பிரிச்சுட்டு லெஃப்ட் போர்ஷன்ஸில் வந்து ஜீரோஸை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் போர்ஷன்ஸில் வந்து டிவைட் எண்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட டிவிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் பை 1 பிட் ஃப்ரம் த ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன் அண்ட் mark the vacant position at the LSB as Q0. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா அதில் Q0 கூட சொல்லிக்கலாம் நீங்கள். அதாவது அந்த இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த ரிமைண்டர் 64 பிட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, அந்த இனிஷியலைஸ் பண்ண வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 பிட் நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன் பண்ணணும். அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷனை மட்டும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரைட் போர்ஷனை பண்ணாமையோ இல்லை வந்து ரைட் போர்ஷனை மட்டும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் போர்ஷனை பண்ணாமையோ விடக்கூடாது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும். அதாவது ரைட் போர்ஷனையும் லெஃப்ட் போர்ஷனையும் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். அதுதான் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே வரக்கூடிய அந்த லாஸ்ட் அந்த எல்எஸ்பி பாயிண்ட் இருக்குது இல்லையா, அதாவது ரைட் போர்ஷனில் தான் அந்த எல்எஸ்பி பாயிண்ட் வரும், எல்எஸ்பி வேக்கன்ட் பொசிஷன் வரும். இந்த வேக்கன்ட் பொசிஷனுக்கு நம்ம என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒரு Q0ன்ற ஒரு ஐடென்டிட்டி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்க் பண்ணி வைப்போம். இது ஜஸ்ட் அன் ஐடென்டிட்டி, இதுக்கு எந்த ஒரு பர்பஸும் கிடையாது. ஸோ அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே Q0 அதை குவாஷியன்ட் வந்து அங்கே மவுண்ட் ஆகின்னு வருது அப்படின்றத வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக நம்ம அங்கே வந்து Q0ன்ற ஒரு ஐடென்டிட்டி நம்ம அங்கே மார்க் பண்ணி காட்டுறோம். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூவில் நம்ம வந்து அதோட சைன் பிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா செக் பண்ணணும். அதாவது லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் ரெஜிஸ்டரோட சைன் பிட்டை நம்ம செக் பண்ணணும். அந்த சைன் பிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா MSB பிட்டுன்னு கூட சொல்லலாம். MSB பிட் தான் என்னது இங்கே நமக்கு அப்படின்னு பார்த்தா சைன் பிட். அந்த சைன் பிட்டு வந்து இப்போது 0வாக இருந்தால் ரிமைண்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0வோட பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது 0வோட பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ராக்ட் த டிவைசர் bits from the value in the left portion of the remainder register. அதாவது லெஃப்ட் portion of remainder registerல வேல்யூ கூட மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டிவைசர் பிட்ஸை சப்ராக்ட் பண்ணணும். வர்ற ஆன்சர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லெஃப்ட் portion of the remainder registerல நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணணும். இந்த சப்ராக்ஷனோட ரிசல்ட் வந்து நெகட்டிவாக இருந்தால் நம்ம Q0க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 செட் பண்ணணும். இது இந்த சப்ராக்ஷனோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த Q0க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 செட் பண்ணணும். ஸோ இப்போது அடுத்து நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணும்போது இப்போது சப்போஸ் இப்போ வந்து இந்த ஃபோர்த் பாயிண்டில் நான் அதை சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதே லெஃப்ட் போர்ஷனில் வந்து அந்த ரிமைண்டர்ஸோட வேல்யூ வந்து அதாவது MSB பிட் அந்த சைன் பிட்டோட வேல்யூ வந்து 1 இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து 0வோட லெஸ் தேனாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லெஸ் தேனாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் ரெஜிஸ்டரோட வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவைசர் பிட்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணிட்டு வரக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதே லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணணும். இங்கேயும் இதே கண்டிஷன் தான். இந்த அடிஷன் ரிசல்ட்ஸ்லேயும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த அடிஷன் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரிசல்ட்லேயும் வந்து வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் Q0க்கு 0 செட் பண்ணணும். வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா Q0க்கு 1 செட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஃபர்தரான ரிப்பீட்டேஷன்ஸில் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரொட்டீன் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக 4 இட்டரேஷன்ஸுக்கு வந்து இது ரிப்பீட்டட் ஆகினே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் அந்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அல்காரிதம். ஸோ இது வந்து இந்த அல்காரிதம் இங்கே உங்களுக்கு தெளிவாகலை அப்படின்னாலும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் கிளியர் அவுட்டாக என்ன ஆகிடும் தெளிவாகிடும். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். ஸோ இங்கே சப்ராக்ஷன் பண்ணும்போது டிவைசரை வந்து லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் கூட சப்ராக்ஷன் பண்ணும்போது நீங்கள் நார்மல் சப்ராக்ஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு அடாப்டபுளாக இருக்குது, கம்பேட்டிபிளாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணணும். இல்லை வந்து 2's காம்ப்ளிமெண்ட் அடிஷன் பண்ணிக்கலாம்.
அங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன் நடக்குதுன்னா என்ன அர்த்தம், அங்கே வந்து இன்டெரக்டாக வந்து சப்ட்ராக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். இங்கே வந்து 4th பாயிண்ட்டில் பார்த்தோன்னா நம்ம அடிஷன் பண்ணுவோம், லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் லிஸ்ட் கூட அடிஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து அந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் லிஸ்ட்டோட வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டைரக்ட் பைனரி வேல்யூ, அதாவது டிவைஸரோட டைரக்ட் பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த மேலே வந்து 3rd பாயிண்ட்டில் வந்து சப்ட்ராக்ஷன் நான் சொல்லும்போது சப்ட்ராக்ஷனில் வந்து டைரக்ட், அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு டைரெக்டாக வந்து டைரக்ட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் உங்களுக்கு கம்பேட்டிபிளாக இருக்குதுன்னா நீங்கள் வந்து அந்த டிவைஸோட டைரக்ட் பைனரி வேல்யூ போட்டு நீங்கள் வந்து டைரக்ட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் நீங்கள் பேப்பர் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து டைரக்ட் சப்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து எதனா வந்து மிஸ்டேக்ஸ் ஆகிடும், ஏதாச்சும் வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும் அப்படின்ற ஏதோ ஒரு தாட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 5th பாயிண்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். 5th பாயிண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராசஸ், அதாவது ரிப்பீட் த ப்ராசஸ் 2, 3, 4 அப்படின்னு இருக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை 2, 3, 4 அப்படி ஸ்டெப்ஸில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதாவது 2ல் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பற்றி பேசியிருக்கோம், 3ல் வந்து இந்த சைன் பிட்ஸை செக் பண்ணி அந்த சப்ட்ராக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்றதை பற்றி பேசிடுவோம். 4th பாயிண்ட்டில் வந்து சைன் பிட்டை செக் பண்ணிவிட்டு அடிஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பு வந்து நம்ம வந்து இட்டரேஷன்ஸ், எத்தனை இட்டரேஷன் பண்ணணும் அத்தனை இட்டரேஷன் நம்ம ரிப்பீட் பண்ணணும்னா ஃபைனலாக வந்து நம்ம எத்தனை ரிப்பீட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 32 ரிப்பீட்டேஷன் பண்ணணும். 32 இட்டரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் பொசிஷனில் ரிமைண்டரும் ரைட் பொசிஷனில் குவாஷியன்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவிஷன் ப்ராசஸை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன் சம் கேசஸில் வந்து அட் த எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இட்டரேஷனில் வந்து நம்மளோட அதாவது நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ரிமைண்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த ஃபைனல் ரிமைண்டர் வேல்யூ வந்து சில சமயம் வந்து நெகட்டிவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அது 0 கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் த ரிமைண்டர் will not be acceptable as ஆன்சர். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவைசர் பிட்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது டிவைசர் பிட்ஸோட டைரக்ட் பைனரி வேல்யூ இருக்குது இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வந்திருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ரிமைண்டர் ஃபைனல் நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு டைரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அடிஷன் பண்ணி நமக்கு வர வேண்டிய அடிஷன் பண்ணணும்னா நமக்கு எக்ஸாக்ட் இது ஒரு எக்ஸாக்ட் நமக்கு ரிமைண்டர் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸின் இந்த 3rd வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் அல்காரிதம். ஸோ இதுக்கு நான் தனியாக எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு இன்னும் இந்த பாயிண்ட் இந்த 6th பாயிண்ட் உங்களுக்கு இன்னும் கிளியரபிளாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 3rd வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் அல்காரிதத்துக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டில் எப்படி இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி வரையணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குது, எதை பேஸ் பண்ணி அந்த ஃப்ளோ சார்ட்டை நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா ஒரு அல்காரிதம், அந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளோ சார்ட்டை நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே அல்காரிதத்தில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து டிவைசர் வந்து டிவைடை விட லெஸ் தென் ஆகிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம இந்த டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ சப்போஸ் வந்து நம்ம டிவைசர் வந்து டிவைடோட லார்ஜராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை டிவைசர் வந்து டிவைடோட லெஸ் தென் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் ஃப்ரம் ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன். ஸோ இந்த ஷிஃப்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிமைண்டரோட எம்எஸ்பி பிட் சைன் பிட்டை முதல்ல செக் பண்ணணும். அதாவது இந்த சைன் பிட்டை எங்கே செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷனில் செக் பண்ணணும். ஸோ லெஃப்ட் போர்ஷனில் எம்எஸ்பி பிட், அதாவது இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தா சைன் பிட். அந்த சைன் பிட் வந்து 0 இருந்தால் ரிமைண்டர் வந்து அதாவது லெஃப்ட் போர்ஷனில் இருக்கிற அந்த ரிமைண்டர் பார்ட் வந்து பாசிட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் 1 இருந்தால் அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நெகட்டிவ்ல இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 விட அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து லெஸ் தானாக இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் வந்து அந்த பாசிட்டிவாக இருக்குதுன்னா ரிமைண்டர் வந்து 0 பெருசாக இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 0ன்ற வேல்யூ வந்து பாசிட்டிவ், இந்த 1ன்ற வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ அங்கே வந்து 0 இருந்தால், அதாவது அந்த எம்எஸ்பி பிட்டில் வந்து 0 இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 பெருசாக இருக்குது, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிவைசரை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைசரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு வர்ற ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே லெஃப்ட் பார்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணிடணும். ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ அந்த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து
இந்த சப்ராக்ஷன் பண்ணது மூலம் அந்த ரிசல்டன்ட் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்தால் நெகட்டிவ்ல இருக்குன்றத நம்ம எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எம்எஸ்பி பிட் அதனோட எம்எஸ்பி பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். ஸோ 1 இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா Q0 வந்து அதை Q0 அதாவது நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது மேலே இனிஷியலாக வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது வந்து அந்த லாஸ்ட் எல்எஸ்பி பிட்ல வந்து Q0 வந்து நம்ம செட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் அல்காரிதத்தில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அந்த Q0க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்ராக்ஷனோட ரிசல்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா Q0க்கு வந்து 0 அப்படின்ற வேல்யூ நம்ம செட் பண்ணணும். சப்போஸ் அந்த சப்ராக்ஷன் ரிசல்ட்டோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்குதுன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எம்எஸ்பி பிட் வந்து 0வாக இருக்கும். ஸோ 0 இந்த நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த Q0 வேல்யூவுக்கு நம்ம 1 செட் பண்ணணும். ஸோ அதே தான் வந்து இந்த பக்கம். ஸோ இந்த ரிமைண்டர் வேல்யூ அந்த ஃபஸ்ட் இனிஷியலைசேஷனில் நம்ம வந்து இந்த ரிமைண்டர் வேல்யூ நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற ரிமைண்டர் வேல்யூவில் வந்து அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நெகட்டிவ் இருக்குன்றதை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட எம்எஸ்பி பிட்ல வந்து 1 இருக்கும். ஸோ 1 இருக்குதுன்னா ரிமைண்டர் வேல்யூ வந்து 0வோட லெஸ் தானாக இருக்குது, அதாவது நெகட்டிவ்ல இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த நெகட்டிவ்ல இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த ரிமைண்டர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைசரை வந்து நம்ம என்ன பண்ணணும் அடிஷன் பண்ணணும். ஸோ அடிஷன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே லெஃப்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வர ரிசல்ட் வந்து ஆஃப்டர் இந்த அடிஷன் ப்ராசஸ் இந்த அடிஷன் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் வந்து சில சமயம் வந்து அந்த வேல்யூ வந்து வரக்கூடிய ரிசல்ட் அந்த வேல்யூ வந்து நெகட்டிவ்னு இருக்கும், பாசிட்டிவ்னு இருக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்த மாதிரி, ஸோ இந்த சப்ராக்ஷன் பக்கம் பார்த்த மாதிரி. ஸோ இங்கே இந்த அடிஷன் ப்ராசஸில் சப்போஸ் வந்து அந்த ரிசல்டன்ட் அடிஷன் வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் த கண்டிஷன் தான் இங்கேயும் அந்த Q0க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 செட் பண்ணணும். சப்போஸ் அந்த நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் அதாவது அந்த அடிஷன் ப்ராசஸோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்த Q0க்கு வந்து 1 செட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம எத்தனை முறை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 32 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவை வந்து நம்ம அந்த 32 வந்து ரீச் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது 32 ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம எஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம டிவிஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ப்ராசஸோட ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எக்ஸாக்ட் ஒரு ரிமைண்டரும் ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 32 ரிப்பீட்டிஷன் இன்னும் முடியல அப்படின்னு பார்த்தா நம்ம அகைன் நம்ம என்ன பண்ணோம் லூப்புக்குள்ளே போயிட்டு லூப்பில் இந்த ப்ராசஸை நம்ம என்ன பண்ணோம் ரிப்பீட் பண்ணி நம்ம எக்ஸாக்ட் ரிமைண்டர் கிடைக்கிற அப் டு இந்த 30 செகண்ட் இட்டரேஷனை ரீச் பண்ணுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணினே இருக்கணும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸாக்ட் ரிமைண்டர் வந்து எக்ஸாக்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டோட ஒரு ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன், ஷார்ட் அண்ட் ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்கனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியஸ்ட்டாக புரியும். அதுலேயே வந்து அதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 20% உங்களுக்கு கிளியர் அவுட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 30% உங்களுக்கு இன்னும் கிளியர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம வந்து 2 நம்பர் எடுத்துக்க போகிறோம். அதில் 2 நம்பரில் வந்து ஒரு நம்பர் வந்து 10, இன்னொரு நம்பர் வந்து 3. ஸோ 10 தான் இங்கே 10 தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடன் 3 வந்து டிவைடன், அதாவது 10 டிவைட் பை 3. ஸோ இதை வந்து பைனரி ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 0 0 0 1 0 1 0 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து பைனரி எந்த பைனரி இல்லாமல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 3யோட பைனரி ஃபார்மேட், அதாவது 0 0 1 1 அப்படின்ற ஒரு பைனரி வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இந்த டேபிளோட ஹெடர் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி வந்து ஹெடர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுங்க இந்த டேபிளுக்கு வந்து பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்டரேஷன் ஸ்டெப்ஸ் ரிமைண்டர் வந்து 2 பார்ட்டாக பிரிப்போம். ஒன்று வந்து லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர், இன்னொன்று வந்து ரைட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர். ஸோ அதில் வந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் டிவைடண்ட் கோஎஃபிஷியன்ட் நம்ம டிவைடண்டை ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபைனலாக வந்து கோஎஃபிஷியன்ட்டை கெட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 0th ஸ்டெப், அதாவது இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செட்டப் த இனிஷியல் வேல்யூஸ். இனிஷியல் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா செட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி அங்கே அல்காரிதத்தில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு 0 செட் பண்ணிவிட்டு ரைட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிவைட் எண்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இட்டரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா 2 4-bit நம்பர் எடுத்துக்கிறோம். 2 4-bit நம்பர் எடுத்துக்கிறதுனால நம்ம எத்தனை இட்டரேஷன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 இட்டரேஷன் பண்ணால் போதும். ஸோ அதான் நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் இன்வால்வ் இன் த டிவிஷன் ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 இட்டரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் போதும். ஸோ ஒவ்வொரு இட்டரேஷன்ஸ்லையும் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் இட்டரேஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா
ஃபர்ஸ்ட் இட்டரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் ஃப்ரம் ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன். ஸோ இந்த ஷிஃப்டிங் எப்படி நடந்திருக்குன்றது நான் உங்களுக்கு இங்கே கலரிங் பண்ணி காட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்களே உங்களுக்கு தெரியும். ஷிஃப்டிங் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த 0 வெளியே போயிடும். ஸோ ஃபர்தராக வந்து ஃப்ரம் ரைட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 1 இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஸோ இங்கே 0 0 0 1 அப்படின்ற வேலையை லெஃப்ட் பொசிஷன்லையும் 0 1 0 அந்த வரக்கூடிய அந்த வேக்கன்ட் பொசிஷன் இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய எல்எஸ்பி பிட் இதுதான் வந்து வேக்கன்ட் பொசிஷன். அந்த வேக்கன்ட் பொசிஷனில் நம்ம என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா Q0 அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியாக மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ராக்ஷன் பண்ணணும். அதாவது இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் லிஸ்ட் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைஸரை வந்து சப்ராக்ஷன் பண்ணணும். ஸோ எதுக்காக சப்ராக்ஷன் பண்ணுறது எப்படி எதுக்காக நம்ம சப்ராக்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இனிஷியல் வேல்யூ இது வந்து ரெட் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வேல்யூவில் நம்ம இந்த எம்எஸ்பி பிட்டை அதாவது இந்த சைன் பிட்டை நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. 0 வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ்ல இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைஸரை இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இந்த ப்ளூ கலர் மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த ப்ளூ கலர் மார்க் தான் என்ன மார்க்கில் இருக்கிற வேல்யூ தான் என்ன அப்படின்னு பார்த்தா டிவைஸர் வேல்யூ. அதாவது இந்த 0 0 1 1 அப்படின்ற 3யோட வேல்யூட டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ நான் எடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அப்படியே இப்போ நான் இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் வேல்யூ போட்டுருக்கு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 1 1 0 அப்படின்ற வேல்யூ. இங்கே மேலே இருக்கிற வேல்யூ அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பண்ணால் கேட் டவுன் பண்ணினே வந்து வரணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இங்கே வந்து இந்த வரக்கூடிய இங்கே ரிசல்ட்டில் வந்திருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட சைன் பிட்டை நம்ம செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ வந்திருக்கிற வேல்யூ வந்து என்ன வேல்யூவில் வந்திருக்குது அப்படின்றத நம்ம பாசிட்டிவ்ல வந்துருக்குதா இல்லை நெகட்டிவ்ல வந்துருக்குது அப்படின்றத நம்ம என்ன செக் பண்ணிக்கணும். ஸோ நெகட்டிவ்ல இருக்குதுன்றதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட எம்எஸ்பி பிட் நம்ம முதல்ல செக் பண்ணணும். எம்எஸ்பி பிட்டில் வந்து 1 இருந்தால் வந்து வந்த ரிசல்டன்ட் ரிமைண்டர் வேல்யூ வந்து நமக்கு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது 0வோட ரிமைண்டர் வேல்யூ வந்து லெஸ் தெனாக இருக்குது அப்படின்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த Q0 அப்படின்ற அந்த வேக்கன்ட் பொசிஷன் எல்எஸ்பி இருக்குது இல்லையா ரைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த எல்எஸ்பி பிட் அந்த Q0க்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்ற வேல்யூவை செட் பண்ணணும். ஸோ இதோட என்ன எது முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் முடியுங்க. ஸோ நெக்ஸ்ட் இட்டரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதே ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ணணும். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் இட்டரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர். ஸோ ரிமைண்டர் ரெஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ரம் ரைட் பொசிஷன் டு லெஃப்ட் பொசிஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன். ஷிஃப்ட் பண்ணால் வந்து எனக்கு இந்த வேல்யூ கிடைக்குது. எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறேன் ஷிஃப்ட் பண்ணுற அந்த பொசிஷனை வந்து நான் வந்து உங்களுக்கு கலரிங் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ கலரிங் பண்ணியிருக்கிறத வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிங்க. ஸோ அந்த செகண்ட் இட்டரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருந்த இந்த 1 வெளியே போயிடும். ஸோ அடுத்த 2 1 வந்து முன்னே இருக்கும். ஸோ இந்த 0 இங்கே இருக்கும். ஸோ அந்த ரைட் பொசிஷனில் அந்த 0 இங்கே இருக்கும். ஸோ அடுத்த இந்த 1 0 0 அது இங்கே ரைட் பொசிஷனில் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ அந்த வரக்கூடிய அந்த வேக்கன்ட் பொசிஷன் அங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Q0வை நான் செட் பண்ணுறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்ற அதாவது 1ல இருக்குது. அதாவது ரிமைண்டரோட எம்எஸ்பி பிட் வந்து நமக்கு 1 இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதனால வந்து நம்ம இங்கே சப்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணக்கூடாது அடிஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடிஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ரிமைண்டர் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 3யோட டைரக்ட் பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏன்னா இங்கே டைரெக்டாக நம்ம அடிஷன் தானே பண்ணுறோம். அதனால வந்து டைரக்ட் பைனரி வேல்யூ நம்ம எடுத்து போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அடிஷனை பெர்ஃபார்ம் பண்ணும்போது 0 0 1 1 அப்படின்றது தான் என்னுடைய கரண்ட் டிவைசர் வேல்யூ. ஸோ மேலே வந்து இந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னா 1 1 0 0. ஸோ இது ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 1 1 1 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இங்கே எல்லாம் சைடில் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா அந்த வேல்யூ மேலே இருக்கிற வேல்யூ அப்படி நம்ம என்ன பண்ணணும் கெட் டவுன் பண்ணிக்கணும். ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன். ஸோ ரிசல்டன்ட் வேல்யூ நம்ம என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1 1 1 1 இந்த 4 1s இந்த லெஃப்ட் பொசிஷன் ஆஃப் த ரிமைண்டர். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்திருக்கக்கூடிய ரிசல்டன்ட் ரிமைண்டர் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்குது. அதாவது 0வோட லெஸ் தானாக இருக்குது அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. எப்படி நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட எம்எஸ்பி பிட்டில் இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த எம்எஸ்பி பிட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா Q0க்கு நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 செட் பண்ணணும். ஸோ இதோட வந்து செகண்ட் இட்டரேஷன் முடிஞ்சது. ஸோ தேர்ட் இட்டரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர். ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து எப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு
கலரிங் பண்ணி காட்டிடுவேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இப்போ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே வந்து ரிமைண்டர் வந்து வந்திருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூ வந்து நமக்கு நெகட்டிவ் வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அடிஷ்னல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். எல்லாம் கவனிங்க, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூ, லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் 1 இருந்தால் அடிஷனல் ஆப்ரேஷன், 0 இருந்தால் நெகட்டிவ், அதாவது சப்ராக்ஷன் ஆப்ரேஷன். அதாவது 1 இருந்தால் அடிஷனல் ஆப்ரேஷன், 0 இருந்தால் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் ரிமைண்டர், லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் வந்து 1 இருக்கிறதுனால நான் நெக்ஸ்ட் தேர்ட் இட்டரேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், அதே அடிஷன் ப்ராசஸை நான் என்ன பண்ண போகிறேன், கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கண்டினியூ பண்ணும்போது எனக்கு அதே தான் மேலே அதாவது செகண்ட் இட்டரேஷனில் பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், 0011 டிவைஸரை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூ கூட ஷிஃப்ட் லிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு வேல்யூ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 0010 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் இந்த எல்எஸ் பிட்டில் Q0 செட் பண்ணுவோம், அதை அப்படியே நம்ம பண்ணுறோம் கெட் டவுன் பண்ணின்னு வரோம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த தேர்ட் இட்டரேஷன் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 0010 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 இருக்குது. இந்த 0 நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது 0வை விட பெருசாக கிரேட்டர் தானாக இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. 0 is used for denote the plus symbol. ஸோ அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த Q0க்கு நம்ம என்ன செட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 போட்டிருப்பேன். ஸோ இவ்வளோ தான் இங்கே இருக்கிற விஷயமே. ஸோ அடுத்த இட்டரேஷனில் நம்ம இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ ஃபோர்த் இட்டரேஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிமைண்டர் ரெஜிஸ்டரை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்றதை நீங்கள் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோர்த் இட்டரேஷனில் செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைஸரை லெஃப்ட் போர்ஷனாக கூட நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஏன் சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோர்த் இட்டரேஷனுக்கு ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்கிற அந்த லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நான் என்ன பண்ணிட்டு பாடுங்கன்னா ரெட் மார்க்கில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அதிலிருந்து தான் நீங்கள் வந்து இங்கே அடுத்த இட்டரேஷனில் வந்து நம்ம அடிஷன் ப்ராசஸ் பண்ணணுமா சப்ராக்ஷன் ப்ராசஸ் பண்ணணுமா நீங்கள் டிசைட் பண்ணணும். அதிலிருந்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிவைஸரை வந்து லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ரிமைண்டர் கூட நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது நான் வந்து அந்த 0011 அப்படின்ற அந்த 3யோட பைனரி வேல்யூட 2's காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்றதுனா 0001 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வேல்யூ நம்ம மேலே வச்சு மூவ் பண்ணி அதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு Q0 அந்த Q0 வேல்யூவோடு நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்டிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே என்ன பண்ணணும் கெட் டவுன் பண்ணின்னு வரணும். ஸோ ஃபைனலாக வந்து இந்த ரிசல்ட் ரிமைண்டர் வேல்யூ, அதாவது இந்த சப்ராக்ட் பண்ணது மூலமாக வரக்கூடிய அந்த ரிசல்டன்ட் ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 0 இருக்குது. ஸோ 0 இருந்தால் இந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாசிட்டிவ் வேல்யூ. ரிமைண்டர் வந்து 0வோட பெருசாக இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சிக்கலாம். அது அட் த சேம் டைம் வந்து ரிமைண்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ ஆஃப் த ரிமைண்டர் இஸ் அக்செப்டபிள். At the same time, we have to set the Q0, we have to set the 1 for the Q0. அதாவது இந்த Q0 இருக்குது, அந்த Q0க்கு நம்ம என்ன போடணும், 1 செட் பண்ணணும். ஏன் 1 செட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிசல்டன்ட் ரிமைண்டரோட எம்எஸ்பி பிட் வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0வாக இருக்குது. ஸோ 0வாக இருந்தால் அதாவது எம்எஸ்பி பிட் அந்த சைன் பிட் வந்து 0வாக இருந்தால் Q0க்கு 1, சைன் பிட் வந்து 1ஆக இருந்தால் Q0க்கு வந்து 0. இவ்வளோ தான் இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு என்ன கிடைக்குது, இந்த ஃபைனல் இட்டரேஷனில் ஃபைனல் லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூ தான் இந்த செல், இந்த லாஸ்ட் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரில் இந்த ஃபோர்த் இட்டரேஷனில் லாஸ்ட் செல் வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு வர வேண்டிய ரிமைண்டர் வேல்யூ, அதாவது 1. ஸோ இங்கே இதே மாதிரி இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா லாஸ்ட் செல் வேல்யூ, ஃபோர்த் இட்டரேஷனோட லாஸ்ட் செல் வேல்யூ தான் என்னது நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் கோஷியன்ட், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3. ஓகேங்களா. அதனால நீங்கள் 10 வந்து 3ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கோஷியன்ட் 3யும் ரிமைண்டர் 1 கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம பைனரியில் வந்து இந்த வெர்ஷன் ஆஃப் தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் கருத்து யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த டேபிள் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணுமோ இதே ப்ராசஸ் தான் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர் டிவிஷன் ஹார்ட்வேர் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். ஸோ இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சு. இந்த எக்ஸாம்பிளோட
பேப்பர் ஒர்க் நான் ஃபர்தராக வந்து பின்னாடி வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம ஃபர்தராக வியூ பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளோட பேப்பர் ஒர்க் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 வந்து 3 டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது ஸோ முதல்ல அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரியில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ பைனரியில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு 0 0 0 0 1 0 1 0 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 1 1 அப்படின்ற ஒரு வேல்யூவோட நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷனில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 0 0 0 0 0 நம்ம செட் பண்ணணும். ரைட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 0 1 0 அப்படின்ற ஒரு வேல்யூவை நம்ம அதாவது இந்த டிவைடட் வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், செட் பண்ணிடணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இட்டரேஷனாக நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இட்டரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இனிஷியேஷனில் இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்பி பிட்டை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும். எம்எஸ்பி பிட்டில் அதாவது எம்எஸ்பி சைன் பிட்டில் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அது லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டை செக் பண்ணணும். ரைட் போர்ஷனை செக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு என்ன அந்த வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0. ஸோ 0 இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இட்டரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் த ரிமைண்டர் இருக்குது. இப்போ இந்த ரிமைண்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய அந்த எல்எஸ்பி பிட் அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த எல்எஸ்பி பிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Q0 அப்படின்ற வந்து ஒரு அல்லது Q0 அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மார்க் பண்ணுறோம். ஸோ அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிருக்கோம். இது வந்து பிஃபோர் ஷிஃப்டிங், இது ஆஃப்டர் ஷிஃப்டிங். பிஃபோர் ஷிஃப்டிங்கில் வந்து இந்த வேல்யூ, ஆஃப்டர் ஷிஃப்டிங் நடந்ததுக்கப்புறம் வந்து இந்த வேல்யூ இருக்குது. ஸோ அந்த எல்எஸ்பி பிட்டில் நான் தான் உங்களுக்கு என்ன ப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா Q0வை உங்களுக்கு அந்த வேக்கன்ட் பொசிஷனில் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அடுத்து நான் என்ன ஆப்ரேஷனை சூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியிருக்கிறோம் எம்எஸ்பி பிட். அது அந்த எம்எஸ்பி சைன் பிட்டில் வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தா 0 இருக்குது. ஸோ 0 இருந்தால் நம்ம என்ன ஆப்ரேஷன் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ராக்ஷன் ஆப்ரேஷனை சூஸ் பண்ணணும். ஸோ டிவைசரை வந்து லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் கூட சப்ராக்ட் பண்ணி ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே லெஃப்ட் பார்ட்லையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1 1 1 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 1 இருக்குது. இந்த 1 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0வோட லெஸ் தானாக இருக்குது அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 1 வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா Q0க்கு என்ன வேல்யூ நம்ம செட் பண்ணோம் அப்படின்றது டிசைட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், இந்த 1 இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா Q0க்கு 0 செட் பண்ணணும். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் எம்எஸ்பி ஆஃப் ரிசல்டன்ட் ரிமைண்டர் அட் த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ இந்த 1 இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 0 செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வேல்யூ வந்து லெஃப்ட் பார்ட்டில் இறங்கியும் இந்த வேல்யூ வந்து அப்படியே வந்து எங்கே என்ன ஆகுதுன்னா ரைட் பார்ட்டில் கெட் டவுன் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இட்டரேஷனோட பேப்பர் ஒர்க் எக்ஸ்பிளனேஷன். ஸோ செகண்ட் இட்டரேஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் இட்டரேஷன் இதே எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் வேல்யூவில் இருக்கக்கூடிய எம்எஸ்பி பிட்டோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணோம். ஸோ இப்போ வந்து அந்த எம்எஸ்பி பிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. அந்த 1 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த ப்ரீவியஸ் வேல்யூவில் இருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே 1 பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அடிஷன் ஆப்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இட்டரேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதை வரக்கூடிய அந்த ரைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த வேக்கன்ட் பொசிஷனுக்கு Q0ன்ற ஒரு ஐடென்டிட்டியை மார்க் பண்ணணும். ஸோ அதை வந்து நாங்கள் ஷோ பண்ணியிருப்பேன். பிஃபோர் ஷிஃப்டிங்கில் எப்படி இருந்தது, ஆஃப்டர் ஷிஃப்டிங்கில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ இப்போது நான் இது கூட என்ன பண்ணலாம், இந்த லெஃப்ட் போர்ஷன் கூட நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இட்டரேஷனில் செகண்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைசராக நான் என்ன பண்ண போகிறேன் வந்து இந்த லெஃப்ட் போர்ஷன் கூட அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ அடிஷன் பண்ணும்போது நான் வந்து இந்த 3யோட டிவைசரோட டைரக்ட் பைனரி வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பேன். ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் பார்த்தோன்னா 1 1 0 1ன்ற 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இங்கே சப்ராக்ஷன் பண்ணுறேன், அதனால் 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நான் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த ஸ்டெப்பில் வந்து டைரெக்டாக அடிஷன் பண்ணுறதுனால வந்து நான் டைரக்ட் பைனரி வேல்யூ யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு 1 1 1 1 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து லெஃப்ட் பொசிஷனில் கிடைக்குது. ஸோ இந்த லெஃப்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. அந்த 1 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரிமைண்டர் வந்து 0வோட லெஸ் தென் அதாவது நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படின்றது நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த 1 வச்சு தான் நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வேக்கன்ட் பொசிஷனில் Q0 நம்ம செட் பண்ணணும். அந்த Q0க்கு வந்து நம்ம என்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்றத டிசைட் ஆகும். ஸோ இங்கே 1 இருக்கிறதுனால Q0க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கணும். எதனாலன்னா பிகாஸ் எம்எஸ்பி ஆஃப் ரிசல்டன்ட் ரிமைண்டர் அட் த லெஃப்ட் பொசிஷன் இஸ் 1. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 1 1 1
இது வந்து 1111 அப்படின்ற வேல்யூ லெஃப்ட் பொசிஷன்லையும் 10000 அப்படின்ற வேல்யூ வந்து ரைட் பொசிஷன்லையும் நமக்கு ஃபைனலாக கிடைக்கும். ஸோ தேர்ட் இட்ரேஷனோட பேப்பர் ஒர்க் பார்ப்போம், பேப்பர் ஒர்க் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்த இந்த லாஸ்ட் ரிமைண்டர் வேல்யூவோட, அது லெஃப்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பிபிட்டை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து அதனோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1. ஸோ இங்கே நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன், லெஃப்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ரைட் பொசிஷனில் என்ன இருக்குன்ற மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணணும். ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணிவிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ரைட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த எல்எஸ்பிபியில் Q0 நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி பிஃபோர் ஷிஃப்டிங்கில் எப்படி இருக்குது, ஆஃப்டர் ஷிஃப்டிங்கில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அடுத்து இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைசரை அடிஷன் பண்ணணும். ஏன் நான் டிவைசர் அடிஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ஆரம்பத்திலேயே வந்து தேர்ட் எடிஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் பார்ட்டில் என்ன இருக்குது, லெஃப்ட் பார்ட்டோட எம்எஸ்பிபியில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இருக்குது. ஸோ 1 இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அடிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது நான் வந்து டைரக்ட் பைனரி டிவைஸரோட டைரக்ட் பைனரி வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் கூட அடிஷன் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணி நான் ஒரு வேல்யூவை நான் வந்து ரிசல்டண்ட்டை நான் கொண்டு வரேன். ஸோ இந்த ரிசல்டண்ட் ரிமைண்டர் வேல்யூ வந்து நான் எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0010 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து இந்த அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக எனக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவோட எம்எஸ்பிபியில் இருக்கக்கூடிய இந்த 0 அப்படின்ற வேல்யூ வந்து எனக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் வந்து 0வோட பெருசாக இருக்குது அப்படின்றது தான் எனக்கு இண்டிகேட் பண்ணுது. அதாவது ரிமைண்டர் வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படின்றது எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே இந்த எம்எஸ்பிபியில் இருக்க அந்த ரிசல்டன்ட் ரிமைண்டரில் லெஃப்ட் பார்ட் ரிமைண்டர் அட் த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்பிபியில் அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய அந்த 0 வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த Q0 நான் என்ன வேல்யூ செட் பண்ணணும் அப்படின்றது டிசைட் ஆகும். ஸோ இந்த ஸோ இப்போ நமக்கு வந்து இங்கே 0 இருக்கிறதுனால நம்ம இங்கே Q0 நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 செட் பண்ணோம். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பிகாஸ் எம்எஸ்பி ஆஃப் ரிசல்டன்ட் ரிமைண்டர் அட் த லெஃப்ட் போர்ஷன் இஸ் 0. ஸோ அந்த 0 இருக்கிறதுனால நான் Q0 என்ன பண்ணுறேன் 1 செட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த தேர்ட் இட்ரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன லெஃப்ட் போர்ஷனில் என்ன கிடைக்கும், ரைட் போர்ஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷனில் 0010 அப்படின்ற வேல்யூவும் ரைட் போர்ஷனில் 0001ன்ற வேல்யூவும் வந்து எனக்கு தேர்ட் இட்ரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்பில் எனக்கு வேல்யூவாக கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் இட்ரேஷன் பார்க்க போகிறோம். இதே மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் பார்த்தா தான் ஃபோர்த் இட்ரேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் இட்ரேஷனில் லாஸ்ட் ஸ்டெப்பில் அதில் என்ன வேல்யூ வந்துருக்கோ இந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட் செக் பண்ணணும், அதாவது சைன் பிட் செக் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ தான் நான் இங்கே கால் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல அந்த செக் த எம்எஸ்பி பிட் ஆஃப் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வேர் இட் இஸ் 0. ஸோ அந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ப்ரீவியஸ் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இந்த 0010 0001ன்ற வேல்யூ தான் நான் எடுத்து இங்கே பிளாட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் எம்எஸ்பி பிட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்எஸ்பி பிட் வேல்யூ 0 இருக்குது. இங்கே 0 இருக்கிற பட்சத்தில் நான் என்ன ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் இட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஃபோர்த் இட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இட்ரேஷன் அதாவது தேர்ட் இட்ரேஷனில் அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே அந்த வேல்யூ கொஞ்சம் ஜஸ்ட் கன்சிடர் பண்ணணும். அந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு அந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டை நம்ம கன்சிடர் பண்ணணும். அந்த வேல்யூவில் எம்எஸ்பி பிட் வந்து 0 வருது 1 இருக்குதுன்றதை நம்ம முதல்ல செக் பண்ணணும். ஸோ 0 இருக்கிற பட்சத்தில் நான் சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும். 1 இருக்கிற பட்சத்தில் நான் என்ன ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்றதுனா அடிஷன் ஆப்ரேஷன் சூஸ் பண்ணணும். நீங்கள் கிளியர் கட்டாக பார்க்கலாம். நீங்கள் அதாவது தேர்ட் இட்ரேஷனில் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்த வேல்யூ தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபோர்த் இட்ரேஷனில் அதாவது ப்ராசஸ் ஃபோர்த் இட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணுறேன். ஸோ அந்த எம்எஸ்பி பிட் வந்து எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது. இந்த 0 இருக்கிற பட்சத்தில் நான் என்ன சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராக்ஷன் ஆப்ரேஷனை சூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ரைட் பொசிஷனோட எல்எஸ்பி பிட்டில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது Q0 அதாவது Q0 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு மார்க் பண்ணுறேன், ஒரு ஐடென்டிட்டி மார்க் பண்ணுறேன் அந்த வேக்கன்ட் பொசிஷனுக்கு. ஸோ இங்கே பிஃபோர் ஷிஃப்டிங் அண்ட் ஆஃப்டர் ஷிஃப்டிங்கிற வேலை வந்து நான் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணி காட்டிருப்பேன். அதாவது பிஃபோர் ஷிஃப்டிங்கில் வந்து அந்த வேல்யூ எப்படி இருந்தது, ஆஃப்டர் ஷிஃப்டிங்கில் அந்த வேல்யூ வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ இது கூட இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டிவைசரை சப்ட்ராக்ட் பண்ணணும். எதுக்காக நம்ம டிவைசரை சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டெப்போட லெஃப்ட் போர்ஷனோட எம்எஸ்பி பிட்டில் நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா 0ன்ற ஒரு சைன் பிட் வேல்யூ கிடைச்சது. அந்த 0ன்ற சைன் பிட் வேல்யூ கிடைச்சதுனால நம்ம அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைசரை வந்து நம்மளோட கரண்ட் லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் வந்து இங்கே அந்த 0011 அப்படின்ற 3யோட பைனரி வேல்யூவோட 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூவை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே போட்டு அப்படியே
நார்மல் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பட் ஆனால் இங்கே வந்து இன்டெரக்டாக நமக்கு என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதுனா ஒரு சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகுது. இதனோட ரிசல்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0 0 0 1ன்ற வேல்யூ கிடைக்குது. இதையே நம்ம எந்த பார்ட்டில் நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட்லேயே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வந்திருக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் ரிமைண்டரோட எம்எஸ்பி பிட் சைன் வேல்யூவில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்ற ஒரு எம்எஸ்பி பிட் கிடைக்குது. இந்த 0ன்ற வேல்யூ வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா +ன்ற ஒரு சிம்பிளை வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அதாவது ரிமைண்டர் வந்து 0வோட பெருசாக இருக்குது, அதாவது ரிமைண்டரோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்குது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்ததுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ வச்சு, அதாவது இந்த வந்தக்கூடிய இந்த லெஃப்ட் பார்ட்டில் வந்துருக்கக்கூடிய இந்த ரிசல்டன்ட் ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த Q0ன்ற அந்த வேரியபிள் அந்த ஐடென்டிட்டிக்கு வந்து நம்ம என்ன வேல்யூ செட் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து டிசைட் ஆக போதும். ஸோ இங்கே எம்எஸ்பி பிட்டில் வந்து 1, அதாவது இந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் வேல்யூவோட ரிசல்டன்ட் ரிமைண்டர் வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் வந்து 0 இருக்கிற பட்சத்தில் நான் வந்து இந்த Q0 வந்து 1 செட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா பிகாஸ் எம்எஸ்பி ஆஃப் ரிசல்டன்ட் ரிமைண்டர் அட் த லெஃப்ட் போர்ஷன் இஸ் 0. ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து இந்த Q0க்கு வந்து நான் என்ன செட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா 1 செட் பண்ணுறேன். ஏன்னா ஸோ ஃபைனலாக வந்து எனக்கு இந்த ஸ்டெப்பில் வந்து எனக்கு என்ன ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் பார்ட் வந்து 0 0 0 1ன்ற வேல்யூவும் ரைட் பார்ட்டில் வந்து 0 0 1 1ன்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபோர்த் இட்டரேஷன். இதுதான் வந்து நான் ஃபோர்த் இட்டரேஷன், இந்த லாஸ்ட் இட்டரேஷன். ஸோ இந்த லாஸ்ட் இட்டரேஷனில் இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஸ்டெப்பு. இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர் அண்ட் எக்ஸாக்ட் கொஷன். ஸோ லெஃப்ட் பார்ட்டில் இருக்க, அதாவது இதில் எது ரிமைண்டர் எது கொஷன் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து ரிமைண்டர் ஆகும், ரைட் பார்ட்டில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம கொஷன்ட்டாகவும் சூஸ் பண்ணிக்கணும், கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் பார்ட்டில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 0 0 1ன்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும். ஸோ அது என்னோட டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 கொஷன்ட் வந்து எனக்கு கொஷன் சைடில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எனக்கு 0 0 1 1ன்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ இதனோட டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு 3. ஸோ இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் கொஷன். இங்கே 0 0 0 1 அப்படின்ற வேல்யூவோட எக்ஸாக்ட் டெசிமல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் எனக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர் வேல்யூ. ஸோ எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற எக்ஸாக்ட் ரிமைண்டர் வந்து 1, எக்ஸாக்ட் கொஷன் வந்து 3. ஸோ நான் எடுத்துக்கினா இந்த நம்பரோட 10/3 அப்படின்ற ஒரு நம்பரோட நான் ஒரு 10 வந்து நான் 3 நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து கொஷன் 3யும் ரிமைண்டரில் 1 கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து தேர்ட் டிவிஷன் ஆஃப் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறோம், இந்த நான் ரிசோர்ட்டிங் டிவிஷன் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டாப் ஒர்க் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த டேபிள் காலமாக நீங்கள் கிராஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு கிளியர் கட்டாக பிடிச்சி. ஸோ இதில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம்பிள் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிளில் வந்து அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் எழுதுறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, என்னன்றதை நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் டிவைடண்ட் 11ஐயும் டிவைசராக வந்து 5 எடுக்கிறேன். அதாவது 11 is divided by 5. பைனரியில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 0 0 0 0 1 0 1 1 அப்படின்ற வேல்யூ வந்து டிவைடண்ட் 11க்கும் அதை வந்து நம்ம எதாவது டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்றோம் 5ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 5ஓட பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 1 0 1 அப்படின்ற ஒரு பைனரி வேல்யூவால் டிவைடண்டோட பைனரி வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை டிவைஸ் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் டிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனோட இனிஷியலைசேஷன் ஸ்டெப்லேருந்து இந்த 4 இட்டரேஷனும் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி தான் வந்து சேம் ப்ராசஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்றத மட்டும் நான் இண்டிகேட் பண்ணிடுறேன். ஸோ ஃபைனலாக அதாவது ஃபோர்த் இட்டரேஷனில் ஃபைனல் ஸ்டெப்பில் நமக்கு வர வேண்டிய அந்த எக்ஸாக்ட் ரிமைண்டரில் பார்த்தோம்னா நெகட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த நெகட்டிவ் வேல்யூ வில் நாட் பி அக்செப்டபிள் அஸ் ஆன்சர். அதாவது நெகட்டிவ் எப்பவுமே வந்து ஒரு டிவிஷன் ப்ராசஸில் வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு ஆன்சராக வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த பாசிட்டிவ் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்திருக்கிற இந்த லெஃப்ட் போர்ஷனில் வந்திருக்கக்கூடிய இந்த ஃபைனல் ரிமைண்டர் வேல்யூ கூட நம்ம டிவைசரோட ஆக்சுவல் பைனரி ஃபார்மேட், அதாவது வித்தவுட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் இல்லை, அதாவது வித்தவுட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறதில்ல, அதாவது நமக்கு வந்திருக்கிற இந்த ஃபைனல் ரிமைண்டர் வேல்யூ கூட ஆக்சுவல் பைனரி ஃபார்மேட் ஆஃப் த டிவைசர், அதாவது டிவைசரோட ஆக்சுவல் பைனரி வேல்யூவை இந்த லாஸ்ட்டாக வந்துருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய இந்த ரிமைண்டர் வேல்யூ கூட ஜஸ்ட் அடிஷன் பண்ணாலே நமக்கு வர வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர் வந்து நமக்கு கிடைச்சிடும். அதாவது
இந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த 11 வந்து 5 டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோஷன் நமக்கு 2 கிடைக்கும், ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். அதுதான் அந்த 1 தான் வந்து நமக்கு வர வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர். அந்த ரிமைண்டரோட அந்த 1ஓட பைனரி ஃபார்மேட் வந்து நமக்கு இங்கே ஃபைனலாக வந்து இந்த ரீஸ்டோரிங், அதாவது இந்த அடிஷன் ஆப்ரேஷன், அந்த ஃபைனலாக வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ கூட இந்த டிவைஸரோட ஆக்சுவல் பைனரி வேல்யூ டைரெக்டாக வந்து நம்ம அடிஷன் பண்ணுறது, இந்த டிவைஸரோட டைரக்ட் பைனரி வேல்யூ அடிஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு வர வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். அதாவது இங்கே நமக்கு கிடைக்க வேண்டிய ரிமைண்டர் என்ன அப்படின்றது 1. ஸோ இங்கே 1 இந்த எக்ஸாம்பிளில் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த டேபிளை வந்து நீங்கள் as per ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் படி நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இந்த டேபிள் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரி தான். ஸோ இந்த ஆன்சர் கடைசியாக உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வந்து நிற்கிதுன்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ரீஸ்டோரேஷன் ஆப்ரேஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் நமக்கு கோஎஃபிஷியன்ட்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு எப்போதும் வர வேண்டிய ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம்பிளோட பேப்பர் ஒர்க் பார்த்தோம்னா இந்த அதாவது அப்கமிங் ஸ்லைட்ஸில் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நான் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியான வே ஆஃப் ப்ரொசீஜர் தான். ஸோ அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த செகண்ட் எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் இட்டரேஷனுக்குரிய, அதாவது இனிஷியலைசேஷன் ப்ளஸ் அந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷனுக்குரிய ப்ரொசீஜர் ஸ்லைடு. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, வியூ பண்ணி பார்த்தீங்கன்னாலும் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது செகண்ட் இட்டரேஷனோட ஸ்லைடு. ஸோ இந்த ஸ்லைட்ஸையும் நான் இப்போ கொடுத்துருக்குற அந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ஸையும் நீங்கள் வச்சு கிராஸ் செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி வியூ பண்ணி அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது தேர்ட் இட்டரேஷனோட ஸ்லைட் பேஜ். ஸோ இது ஃபோர்த் இட்டரேஷனோட ஸ்லைட் பேஜ். இந்த ஃபோர்த் இட்டரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்பில் பார்த்தோன்னா அதுதான் நான் சொல்ல வரேன். இங்கே நமக்கு இந்த லெஃப்ட் போர்ஷன் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ கிடைக்குது. இந்த நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ நம்ம வந்து ஒரு பைனரி டிவிஷனோட இல்லை பைனரி டிவிஷன் மட்டும் இல்லை, ஒரு நார்மல் டிவிஷனோட ரிமைண்டராக வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து திஸ் நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ, திஸ் நெகட்டிவ் பைனரி ரிமைண்டர் வேல்யூ வில் நாட் பி அக்செப்டபிள் அஸ் ஆன்சர். ஸோ நம்ம என்ன பண்ணி ஆகணும் இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இதை நம்ம ரீஸ்டோர் பண்ணி, அதாவது பாசிட்டிவ் வேல்யூவை நம்ம ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். ஸோ பாசிட்டிவ் வேல்யூவை ரீஸ்டோர் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, அதாவது லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வேல்யூ இருக்குது, அதன் கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட டிவைஸரோட டைரக்ட் பைனரி வேல்யூவை ஜஸ்ட் அடிஷன் பண்ணாலே நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஆக்சுவல் எக்ஸாக்ட் ரிமைண்டர் நமக்கு கிடைச்சிடும். அதாவது நம்மளோட எக்ஸாக்ட் ரிமைண்டரை நம்ம அடிச்சிடலாம், நமக்கு கிடைச்சிடும். ஸோ இது இங்கே நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 001 அப்படின்ற ஒரு ஆக்சுவல் ரிமைண்டர் கிடைக்குது. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருந்த அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ அப்படியே நம்ம சூஸ் பண்ணி அப்படியே அதுதான் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரக்கூடிய அந்த கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ. நமக்கு இங்கே என்ன கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு, அதாவது 11/5க்கு 2ன்ற ஒரு கோஎஃபிஷியன்ட் வேல்யூ கிடைக்குது. ஸோ இதோட இந்த செகண்ட் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளனேஷன் முடியுது. ஸோ இது நீங்கள் பொறுமையாக இந்த செகண்ட் எக்ஸ்பிளனேஷனை 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். இந்த 2 எக்ஸாம்பிளும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து உங்களுக்கு இந்த தேர்ட் டிவிஷன் வந்து எந்த அளவுக்கு மற்ற வெர்ஷன்ஸ் ஆஃப் அல்காரிதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷன் ஆஃப் அல்காரிதம் வந்து அதாவது தேர்ட் வெர்ஷன் ஆஃப் த டிவிஷன் அல்காரிதம் வந்து எவ்வளோ ஈஸின்றது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ரீஸ்டோரிங் அல்காரிதத்துக்கும் நான் ரீஸ்டோரிங் அல்காரிதத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். 2-3 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுட்டு நீங்களே என்ன பண்ணணும், ஒன்று 4 பிட்டில் பண்ணி பாருங்கள், இல்லை 5 பிட்டில் பண்ணி பாருங்கள், இல்லை ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்பிளுக்கு அந்த எக்ஸாம் கொஷின்ஸ் வச்சுக்கிட்டு அதில் எதனா இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் இருந்தால் அந்த கொஷின்ஸில் வரக்கூடிய நம்பர்ஸ் வச்சுக்கிட்டு இந்த டிவிஷன் ப்ராசஸை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ will helps to you and practice only makes you as a perfect student. So thank you.